ஓகே. ஹாய் கைஸ். கோர் ஜாவால நம்ம இம்பார்ட்டன்ட்டான பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன? இந்த வீடியோல அத பத்தி தெளிவா ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜாவாவோட ஹிஸ்ட்ரி. நம்ம கோர் ஜாவால பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஜாவானா என்ன? அப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட். அந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல ஆப்ஜெக்ட்னா என்ன? கிளாஸ்னா என்ன? வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், மெத்தடு. மெத்தட்ல ஆர்குமென்ட் நம்ம ரிட்டர்ன் டைப் கொடுப்போம் அது. பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்டர்ஃபேஸ், ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாவா வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? 1978ல இந்த சி லாங்குவேஜ்னு ஒண்ணு வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? அந்த லாங்குவேஜ யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, டென்னிஸ் ரிச். அதுக்கப்புறம் 1979ல இதில சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு 1979ல சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஸ்ட்ராஸ்ட்ரூப் அப்படிங்கிறவரு இந்த லாங்குவேஜ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸ அறிமுகப்படுத்தினாரு. இந்த லாங்குவேஜ் பார்த்தோன்னா, ஒரு 10 இயர்ஸ் வந்து ஸ்டேபிளா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, 1991ல ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படிங்கிறவரும், பேட்ரிக் நாட்டனும் 2 பேரும் சேர்ந்து ஓக் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ கண்டுபிடிச்சாங்க. அந்த லாங்குவேஜ் 1995ல ஜாவான்னு மாத்துனாங்க. ஜாவா வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கிலீஷ் மட்டும் பேசுறேன். எனக்கு ஆப்போனன்ட்டா 3 பேர் இருக்காங்க. ஒரு தமிழ், ஒரு தெலுங்கு, அப்புறம் மலையாளம். இந்த 3 பேருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஓகேவா? அந்த இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு நான் பேசுற இங்கிலீஷ் புரியணும் அப்படிங்கிறதுக்காக மிடில் மேனா ஒருத்தர் இருக்காரு. அவரு டிரான்ஸ்லேட்டர். அவருக்கு வந்து இங்கிலீஷும், தமிழும் தெரியுது. இன்னொருத்தவருக்கு இங்கிலீஷும், தெலுங்கும் தெரியுது. இன்னொருத்தவருக்கு இங்கிலீஷும், மலையாளமும் தெரியுது. ஓகே. இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் பேசுற இங்கிலீஷ அவரு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சொல்றாரு. இங்க தெலுங்குல சொல்றாங்க. இங்க மலையாளத்துல சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. இதே கான்செப்ட் தான் சி ப்ளஸ் ப்ளஸ்ல நடக்குது. என்ன அப்படின்னா, சி ப்ளஸ் ப்ளஸ்ல நம்ம ரைட் பண்ற ப்ரோகிராம் இருக்குல்ல, அந்த ப்ரோகிராமு இங்க ஒரு ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸ் இன்டெல்லா இருக்கலாம், ஏஎம்டியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த ப்ராசஸருக்கு நம்ம நம்ம குடுக்குற கோட் இருக்குல்ல, சி ப்ளஸ் ப்ளஸ்லயே உள்ள ப்ரோகிராம் வந்து என்ன பண்ணுது, இந்த கம்பைலர் இப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏத்த மாரி ஒரு கம்பைலர். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த ஐஏஎம்டினா இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏத்த மாரி ஒரு கம்பைலர். இப்ப இது வாஷிங் மிஷினு, இது ஸ்மார்ட் ஃபோனு, இது டிவி, இது லேப்டாப்பு. இப்போ வாஷிங் மிஷின்னா இதுக்கு ஏத்த மாரி ஒரு கம்பைலர். இங்க நீங்க ஒரு கோட் குடுக்க போறீங்க. இது கம்பைல் பண்ணி இந்த ப்ராசஸருக்கு குடுக்க போகுது. இந்த ப்ராசஸருக்கு ஏத்த கம்பைலர வச்சிருக்கணும். அதனால இத என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பிளாட்ஃபார்ம் இது ஒரு பிளாட்ஃபார்மா, இது ஒரு பிளாட்ஃபார்ம், இது ஒரு பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால இந்த கம்பைலர் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்டின்னு சொன்னாங்க. இதுவே இதுவே இது என்ன பண்ணுங்க கம்பைலர் அண்ட் இண்டிவிஜுவல் ஓஎஸ் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு கம்பைலர் வந்து தனியா தேவைப்பட்டுச்சு. அது மாரி நீங்க இந்த கம்பைலருக்கு தனியா கோடு எழுதுனீங்க அப்டின்னா, இத கம்பைல் பண்ணி இத ரன் பண்ணுவீங்க. இப்ப இதே கோட நீங்க இங்க எடுத்துட்டு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதுக்கு நீங்க தனியா சி இன்ஸ்டால் பண்ணி இதுல கோட் அடிச்சு, இந்த ஓஎஸ்க்கு உள்ள கம்பைலர்ல போயிட்டு நீங்க இங்க கம்பைல் பண்ணணும். ஓகேவா? இதனால டைம் எடுக்கும். கரெக்ட்டா? இத ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஜாவா எப்படி ஓவர் கம் பண்ணுச்சு அப்படின்னா, இப்ப வந்து நான் ஜாவால ஒரு கோட் அடிக்கிறேன். அந்த கோடு நீங்க கம்பைல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப வந்து இந்த இடத்துல போய் பாருங்க. இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கோட் இருக்குல்ல, இப்ப எஸ்ஆர்சி இதுல டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப நம்ம எடுக்கிறது எல்லாமே இந்த சோர்ஸ் கோடு. கரெக்ட்டா? இந்த சோர்ஸ் கோடு டாட் ஜாவா ப்ரோகிராமா இருக்கும். இந்த டாட் ஜாவா ப்ரோகிராமு ஜேடிகே தான் ஜாவா டெவலப்மென்ட் கிட். ஜேடிகேக்குள்ள ஜாவா சிங்கிறது என்ன அப்படின்னா, ஜாவா கம்பைலர். ஜாவா ஜாவாசிங்கிறது ஜாவா கம்பைலர், ஜாவா ஹெச்ங்கிறது ஜாவா ஹெட்டரு, அப்புறம் ஜாவா பிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா ஜேடிபிங்கிறது வந்துன்னா டீபக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஜாவா ஹெச்ங்கிறதுனா ஹெட்டரு, அதாவது நேட்டிவ் மெத்தடு. சி++ல உள்ள ஒரு சில நேட்டிவ் மெத்தட் வந்து இதுலயும் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக உள்ளது தான் ஜாவா ஹெட்டரு. ஜாவா பிங்கிறது டிசம்பிளர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட பைட் கோட இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன மாத்தி குடுக்கும். அதாவது உங்களோட நார்மல் டாட் ஜாவா கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து டிஸ்அசெம்பிளர் யூஸ் ஆகுது. அதான் ஜாவா பி அப்படின்னு சொல்லுவோம். இதில ஆக்சுவலா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாட் ஜாவா ப்ரோகிராமா தான் வரும்.
அதில ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் என்ன பண்ணுதுன்னா, ஜாவா கம்பைலர் மூலியமா நமக்கு வந்து பைட் கோடா மாத்தி குடுக்கும். அந்த பைட் கோடு 01 ஃபார்மேட்ல இருக்காது. அன்ரீடபிள் ஃபார்மேட்ல டாட் கிளாஸ் ஃபைலா இருக்கும். அந்த டாட் கிளாஸ் ஃபைலு இதோட முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஜாவாவோட ஒர்க் இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த டாட் கிளாஸ் ஃபைலு அதுக்கப்புறம் ஜேஆர்இக்குள்ள போவும். ஜாவா ரன்டைம் என்வைரன்மென்ட். அந்த ஜாவா ரன்டைம் என்வைரன்மென்ட்க்குள்ள ஜேவிஎம் இருக்கும். ஜாவா விர்ச்சுவல் மெஷினு. இந்த ஜேவிஎம்க்குள்ள ஜெட் கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். உங்களோட அன்ரீடபிள் ஃபார்மேட் கோட என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜெட் கம்பைலர் இருக்குல்ல, இந்த ஜெட் கம்பைலர் ஒண்ணா ரீட் பண்ணி ரன்டைம் செக்ஸ் ஜாவா ரன்டைம் இருக்குல்ல, அதனால் ஒரு இதா லைன் பை லைனா ரன்டைம் செக் பண்ணி ஜேவிஎம்குள்ள குடுக்கும். இந்த ஜேவிஎம் என்ன பண்ணும், உங்களுக்கு பைனரி கோடா மாத்தி குடுக்கும். அதாவது ஜீரோஸ், ஒன்ஸா. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு நமக்கு இது சிபியூல யூஸ் பண்ணிப்போம். இந்த சிபியூ இந்த ப்ராசஸ் பொறுத்தளவு ஜேவிஎம் வந்து டிபெண்டன்ட் தான். பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் தான். பட் ஆனால் இந்த ஜேடிகே இருக்குல்ல, இந்த ஜேடிகே வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஒவ்வொன்றுத்துக்கும். நீங்கள் போயிட்டு ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து ஒரு மெஷினுக்கு கோட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, எந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே போயிட்டு டைரெக்டாக உங்களுக்கு இந்த ஜெட் கம்பைலர் கம்பைல் பண்ணி கொடுத்துரும். கம்பைல் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஜாவா ஃபீச்சர் பார்த்துருப்போம். ஜாவா ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இது கம்பேர் பண்ணும்போது சிம்பிள். இதே சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஃபீச்சருங்கிறது சிம்பிளு. அது மட்டும் இல்லாமல் பாயிண்டரு, ஹெட்டர் ஃபைல்ஸு, ஆப்ரேட்டரு, ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த கான்செப்ட்லாம் இல்லை. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜாவா ஜேடிகே கம்பைலர் மூலிமா நமக்கு வந்து டாட் கிளாஸ் ஃபைலாக மாறுது. அந்த டாட் கிளாஸ் ஃபைலு பைனரியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? இதனால் வந்து இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். எந்த பிளாட்ஃபார்முக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் இது. ஏன் பவர்ஃபுல் அப்படின்னா, மல்டி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம லினக்ஸ், விண்டோஸ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும் முன்னாடியே. ஏன்னா எரர் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஜாவா கோடாக இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது கிளாஸ் ஃபைலாக மாறுது. அப்போ நம்ம ஒன்ஸ் கம்பைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஃபைலை ஜிட் கம்பைலரில் போகும்போது பைனரி கோடாக மாறும்போது அந்த இடத்துலையும் ஒன் டைம் வந்து கம்பைல் பண்ணுறோம். அந்த ஜிட் கம்பைலர் வந்து இன்டரப்ஷன் லைன் பை லைன் செக் பண்ணும். அதனால் அதை வந்து இன்டரப்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு முறை செக் பண்ணுறதால நமக்கு வந்து எரர் ஃப்ரீ கோடாக வந்து அந்த மெஷினுக்குள்ளே போகுது. அது வந்து அது மட்டும் இல்லாமல் செக்யூர்டு 2 டைம் செக் பண்ணுறதால அது வந்து செக்யூர்டாக இருக்கும். அப்புறம் டிசிபி ட்ரான்ஸ்ஃபர் ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் 2த்துக்குமே யூஸ் ஆகுது. அப்புறம் மல்டி த்ரெடிங்கிறது என்னென்னா, மல்டி டாஸ்க் கேன் பி கம்ப்ளீட்டட் அட் டைம். ஏகப்பட்ட டாஸ்க் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும், டைம் வந்து லோ. ஓகேவா? இது இன்பில்ட்டாக ஜாவாக்குள்ளே இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளாஸு, ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமர்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறது அப்படின்னா, டேட்டா டைப்பு. டேட்டா டைப்பில் 3 பார்க்க போகிறோம். வாட் இஸ் டேட்டா டைப்பு, டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அண்ட் ப்ரிமிட்டிவ். டேட்டா டைப்புங்கிறது என்னென்னா, உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க. எந்த வித டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதை சொல்கிறது தான் வந்து டேட்டா டைப்பு. இப்போது என்கிட்ட வந்து ஒரு இன்டீஜர் இருக்குது. அந்த இன்டீஜரை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போது இன்ட்டு 100 என்கிட்ட ஒரு ரூ. 100 இருக்குது. அதை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த இன்ட்டுங்கிறதுல இதான் வந்து கண்டெய்னர். இந்த வித டேட்டாவை வந்து எந்த விதமான டேட்டா டைப்புக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அந்த சைஸை சொல்ல போகிறீங்க. இதுதான் டேட்டா டைப்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் 8 இருந்துச்சு. பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், கேர், பூலியன். இதில் பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு லாங்கு இது வந்து 1 பைட்டு, 2 பைட்டு, 4 பைட்டு, 8 பைட்டு, 2 பைட்டு, 4 பைட்டு, 2 பைட்டு பூலியன். பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அப்படி டேட்டா டைப்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 200. இதில் ஏங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஈக்குவலுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த 100க்கு வந்து ஏவை வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு. அடிக்கடி வேரி ஆகிட்டு இருக்கா நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டீஜர், பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங் எல்லாம் நம்பரை ஸ்டோர் பண்ணுறது. இது இப்போ நம்ம டெசிமல் வேல்யூ 1.0, 2.0 பாயிண்டில் உள்ள வேல்யூ ஸ்டோர் பண்ணுது. கேருங்கிறது என்னென்னா சிங்கிள் வேல்யூ ஏபிசி ஏதாவது சிங்கிள் கோட்ஸில் உள்ள வேல்யூ ஸ்டோர் பண்ணுது. பூலியன்ஸ் வந்து ஆமாம், இல்லை, அவன் வேலைக்கு போனானா, இல்லை, அவன் வேலைக்கு போனான், ஆமாம், இந்த மாதிரி ஆமாம், இல்லை அப்படிங்கிறத எஸ், நோ அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸு அப்படிங்கிறது சொல்கிறது தான் பூலியனோட வேலை. விச் டைப் ஆஃப் டேட்டா அண்ட் சைஸ் ஆஃப் த டேட்டா இது சொல்கிறது தான் வந்து டேட்டா டைப். இப்போ வந்து பைட்டுக்கு வந்து 1 பைட்டா, அது 8 பிட்டு, 2^8. இது என்ன பண்ணணும்னா 2 × 2 × 2 256 டிவைட் பை 2னா -128லேருந்து +127 உள்ள வேல்யூ வரையும் அதில் ஸ்டோர் பண்ணும் பைட்டு. ஓகேவா?
இப்போது நான் வந்து பைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பைட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 128 கொடுக்குறேன். 128 கொடுத்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. இது எது வரையும் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா 127 வரையும் நமக்கு ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -128 வரையும் நமக்கு ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் இதில் 129 கொடுக்குறேன். எனக்கு எரர் அடிக்குது. ஓகேவா? -128 டூ +127 வரையும் ஸ்டோர் பண்ணுது இது. இதே மாரி தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் அந்த மெமரிய நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். எப்படி கா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இதில போய் பார்த்தீங்கன்னா, 1 பைட் ஈக்குவல் டூ 8 பிட் ஓகேவா? 2 பவர் n n ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் பிட்ஸ் 2 பவர் n போட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ பைட் வரையும் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு தெரியும். டிவைட் பை 2 போட்டீங்கன்னா, அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரையும் ஹோல்டு பண்ணும். அதே மாரி தான் பைட்டுக்கு வந்து 1 பைட்டு, 2க்கு வந்து 2 பைட் அப்பன்னா 16 பிட்ஸ். அந்த 16 பிட்ஸுக்கு 2 பவர் 16 போட்டீங்க அப்படின்னா, எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரையும் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? அடுத்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஆப்ஜெக்ட் கிளாஸ் எல்லாமே நான் பிரிமிட்டிவ். ஸ்ட்ரிங் அதாவது மோர் தென் 1 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் ஆல்ரெடி டேட்டா டைப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு முறை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பைத்தான்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஈக்குவல் டூ 4 அப்படின்னு சொல்லலாம். என்ன டேட்டா டைப்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல. அதனால அது அப்புறம் டைனமிக் டைப் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஜாவா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அதனால நம்ம என்ன டைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனா ஒரு ரியல் டைம் என்டிட்டி இல்ல பிசிக்கல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். இதில பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ்ங்கிறது டெம்ப்ளேட், ப்ளூ பிரிண்ட், லாஜிக்கல் என்டிட்டி. இப்போ கிளாஸ் எப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு காரு. இந்த கார் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றது வந்து அப்படின்னா, அது வந்து லாஜிக்கலா நான் சொல்றேன். அந்த கார் இப்படி தான் இருக்குன்னு. அந்த காருக்குள்ள சீட் இருக்கு. அந்த காருக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கியர் இருக்கு. காருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி இருக்கு. அந்த காருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப டிரைவிங் இருக்கு. இதெல்லாம் வந்து சொல்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ரியல் டைம் நம்ம பார்த்து சொல்றது ரியல் டைம் என்டிட்டி. அ நம்ம வந்து இந்த கார் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தோராயமா சொல்றோம்ல. அதான் வந்து டெம்ப்ளேட், ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப அந்த கிளாஸ் பைக் இருக்கு. பைக்குக்குள்ள ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, பைக்கு, பல்சர், நியூ பைக்கு. இப்ப நான் அந்த பல்சர்ங்கிறது ஒரு கிரியேட் பண்ணிட்டேன். பைக்குங்கிறது இப்படி இருக்கு. நான் உள்ள கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து பல்சர் பைக்கு. ஓகேவா? ஃபைலு, ஃபோல்டர் பேக்கேஜ், கிளாஸ் பேக்கேஜ் நமக்கு வந்து ஜார் ஃபைலா இருக்கும். டாட் கிளாஸ் ஃபைலா மாத்துவோம். ஓகே. இந்த பின்னுக்குள்ள தான் வந்து டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கும். நீங்க உள்ள போய் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். அத எப்படி பார்க்குறது அப்படின்னா, உள்ள போயிட்டு ரைட்ல குடுத்து, இதுல ஷோ இன்ல சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர்ல இங்க டாட் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது டாட் கிளாஸ் ஃபைலா இருக்கு. இந்த டாட் கிளாஸ் ஃபைல நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லா வீடியோலயும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பெஸ்ட்டா ஏதா ஒண்ணு.